الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين وقال أيضا ومن يتوكل على الله فهو حسبه وقال نبينا صلى الله عليه وسلم لو أنكم تتوكلون على الله حق توكله لرزقكم كما يرزق الطير تغدو خماصا وتروح بطانا رواه أحمد وصححه الألباني. அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லா வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்ல அல்லாஹுடைய மகத்தான பேரருளால் இந்த ஜும்மா தொழுகைக்காக நாம் எல்லாம் கூடிக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இது ஒரு மாபெரும் பேரருள் தான். தொழுகைக்கு வாருங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கூறுகின்றான். ஆனால் எல்லோருமே தொழுகைக்கு வந்து விடுவதில்லை. அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவர்கள் தான் இங்கே தொழுகைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தம். 5 நேர தொழுகைகளை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். 5 நேர தொழுகைகளை எல்லோருமே நிறைவேற்றுவதில்லை. குறிப்பிட்ட சிலர் தான் வருகிறார்கள். அவர்களை அல்லாஹ் தஆலா இவர்கள் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றுதான் நாம் நம்ப வேண்டியிருக்கிறார். வெகு விரைவிலே ரமலான் நோன்பு வர இருக்கிறது. எல்லோருமே நோன்பு நோக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லோருமே நோன்பு நோக்கி விடுகிறோமா என்றால் நிச்சயமாக இல்லை. அதில் ஒரு பகுதி மக்கள் தான் நோன்பு நோக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய தேர்ந்தெடுப்பும் தான் இதற்கு காரணமாக இருக்கிறார். அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களை நடத்தும் விதமே ஒரு அளப்பரிய கருணை என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம நம்முடைய நண்பர்களை சந்திப்பதற்கு இடைவெளி ஏற்பட்டு விட்டது என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய நட்பு குறைந்துவிடும். இது யதார்த்தமான இயல்பு. உறவுகளையும் கூட அப்படித்தான். அடிக்கடி சந்திக்கக்கூடிய சமயத்தில் ஏற்படக்கூடிய அந்த உறவு நிலை இடைவெளி அதிகமாகக்கூடிய சமயத்தில் நிச்சயமாக இருக்காது. ஒரு சலாம் சொல்வதோடு நிறுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு மாறிவிடும். தினசரி சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்வியல் பிரச்சனைகளை கூட நாம் என்ன செய்வோம், பகிர்ந்து கொள்வோம். சுக துக்கங்களிலே பங்கு கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு என்ன ஏற்படும், அக்கறை ஏற்படும். அதே சமயத்தில் இடைவெளி ஏற்படக்கூடிய சமயத்தில் அவர் எப்படி இருக்கிறார் என்பதை பற்றி நாம் தெரியாமலேயே மாறிவிடுவோம். அவருடைய சுக துக்கங்களை பற்றி நமக்கு தெரியாமல் போய்விடும். இதுதான் மனித வாழ்க்கையுடைய இயல்பு. ஆனால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களை பொறுத்த மட்டில தன்னை அவர்கள் சந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற மனித இயல்புக்கு ஏற்றவாறு நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறான், கடமைகளை தந்திருக்கிறான். 5 நேர தொழுகைகளை நீங்கள் அனைவரும் தொழுது விடுவதன் காரணமாக அல்லாஹ்வுடைய அந்தஸ்து உயர்ந்து விடப் போவதில்லை.
ஆனால் நீங்கள் 5 நேர தொழுகைகளை அல்லாஹ் சரியாக நிறைவேற்றக்கூடிய சமயத்தில் அல்லாஹுக்கு நெருக்கமாக இருந்து கொண்டே இருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்கள் மீது தனிப்பட்ட அக்கறை செலுத்தக்கூடிய அளவுக்கு முன்னேறி கொண்டே இருக்கிறீர்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜும்மா தொழுகையா இருக்கட்டும், ரமலான் நோன்பா இருக்கட்டும், இன்ன பிற கடமைகளாக இருக்கட்டும், நமக்கும் அவனுக்கும் இடையில நெருக்கம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இடைவெளி எந்த விதத்திலும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய கடமைகளை நாம் நிறைவேற்றுவதில் அக்கறை கொண்டவர்களாக மாறிவிடுவோம். மனித வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏராளமாக வருகிறது. பிரச்சனை இல்லாதவன் மனிதனாக இருக்க முடியாது. பாதுகாக்கப்பட்டவன் நல்ல மனிதன். பிரச்சனை என்ன? அவனுடைய தகுதிக்கு ஏற்றார் போன்று, அவனுடைய மனநிலைமைக்கு ஏற்றார் போன்று பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கும். எந்த ஒன்றையும் நாம் சந்திக்கக்கூடிய சமயத்தில் ஒரு பெரும் தலைவராக இருந்தால் ஒட்டுமொத்த அவர் தலைமையேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு அல்லது ஒரு மாவட்டம் அல்லது ஒரு ஊரு அல்லது ஒரு ஜமாத்து என்று அவர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த எல்லைக்கு தகுந்தார் போன்று பிரச்சனையை சந்திக்கக்கூடிய மன வலிமை அவரிடத்தில் இருக்கும். ஒரு குடும்பத்துடைய பிரச்சனை கூட சமாளிக்க முடியாதவரிடத்தில் ஒரு ஜமாத்துடைய பொறுப்பு போகாது, ஒரு ஊருடைய பொறுப்பு போகாது. இது யதார்த்தமான ஒன்று. அப்படிப்பட்ட நிலையிலே தான் அல்லாஹ் தஆலா மனிதனுடைய வாழ்க்கையை அமைத்து வைத்திருக்கின்றார். அந்த மாதிரி ஒரு நிலையில அல்லாஹ் தஆலா ஒரு வார்த்தையை நமக்கு அழகாக சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறார். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. அல்லாஹ் தஆலா எந்த ஒரு ஆத்மாவுக்கும் நெருக்கடியை, சிரமத்தை, வற்புறுத்தலை தருவதில்லை. அதற்கு அந்த ஆத்மாவுக்குரிய தகுதி இருந்தாலே தவிர என்று அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். எனக்கு என்ன தகுதி இருக்கிறதோ அது போன்றுதான் எனக்கு பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கிறதோ அது போன்றுதான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். என் பிரச்சனைகளே இல்லாமல் நம்மை அல்லாஹ் வாழ வைக்க கூடாதா என்றால், பிரச்சனைகளே இல்லாமல் நாம் வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு நாம் அப்புறப்பட்டு விடுவோம், தூரமாகி விடுவோம். அல்லாஹ் நமக்கு சோதனைகளை தருவதே அதற்காக வேண்டித்தான். நீங்கள் சொர்க்கத்திற்கு மூமின்களாக இருக்கிறீர்கள் என்றே ஒரே தகுதியின் காரணமாக சொர்க்கத்திற்கு சென்று விட முடியுமா? நிச்சயமாக சென்று விட முடியாது. மாறாக உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வறுமையை தருவான், கஷ்டத்தை தருவான், இயற்கை சூழ்நிலைகளிலே மாற்றத்தை ஏற்படுத்துவான். அதையெல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். எதிரிகளால் பிரச்சனைகள் உருவாகும், நெருக்கடிகள் எக்கச்சக்கமாக ஏராளமாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அம் ஹசிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யாத்திக்கும் மஸலுல் லதீன கலவு மின் கப்லிக்கும் மஸ்ஸத்துஹுமுல் பாஸா வல்லர்ரா வஸுல்ஸிலு ஹத்தா யகுல ரசூலு மத்தா நஸ்ருல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், எக்கச்சக்கமாக சிரமங்களும் துன்பங்களும் துயரங்களும் நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு என்றால், உங்களுக்கு நபிமார்களாக இருந்தவர்களே கூட அதுபோன்ற தருணங்களில தாங்க முடியாமல் பொறுமையின் சிகரங்களாக இருக்கக்கூடிய நபிமார்களே கூட அந்த மாதிரி துயரங்களை துன்பங்களை தாங்க முடியாமல் மத்தா நஸ்ருல்லா என்று அழகக்கூடிய அளவு இருக்கு. அல்லாஹுடைய உதவி எப்போது வரும் என்று அழகக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? சோதனைகளை தருவான் என்று இந்த திருமறை வசனத்திலே அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது உச்சகட்டமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆக பிரச்சனைகள் எல்லோருக்குமே சகஜமான ஒன்றுதான். நாம் என்ன பாவம் செய்தோம்? நாம் என்ன செய்தோம்? யாருக்காவது நாம் தீங்கிழைத்திருக்கிறோமா? நம்முடைய தொழுகைகளிலே, நம்முடைய வணக்கங்களிலே ஏதேனும் குறைகள் ஏற்பட்டிருக்கிறதா? இது சாதாரணமா மனித இயல்பு நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்தும். நமக்கு ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம் வர வேண்டும்? அங்க பாருங்க, அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், ஆனா அவனுடைய வாழ்க்கை நிலை நல்லா இருக்குது. அவன் என்னென்ன ஃப்ராடுகள் வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், ஆனா அவனுடைய சூழ்நிலைகள் நல்லா இருக்குது. ஆனா நான் இப்படி இருக்கிறேன், ஆனா எனக்கு அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய கஷ்டத்தை தர்றானே சொல்லி நம்முடைய மனசு சொல்லும். பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்களை பாருங்க, அந்த மாதிரி சங்கடப்படக்கூடிய மனநிலைமையில் இருந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா நீ நல்லவனாக இருப்பதின் காரணமாகத்தான் உனக்கு சோதனைகளை தருகிறோம். அந்த சோதனைகளின் மூலமாக நீ என்னுடைய சிந்தனைகளோடையே என்னுடைய இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அன்பை அதிகப்படுத்துவதற்கு நீங்கள் அவனிடத்திலே சரணடைய வேண்டும். இன்றைக்கு இஸ்லாம் ஈமான் என்பதை பற்றி நமக்கு எல்லாம் நன்றாக தெரியும். அந்த ஈமான் இஸ்லாத்தோடு இருக்கக்கூடியவர்கள் எந்த அடிப்படையில் தன்னுடைய வணக்க வழிபாட்டு முறைகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதும் நமக்கு நன்றாக தெரியும்.
அப்படி இருந்தும் நம்முடைய மக்களிலே ஒரு பெரும் பகுதியினர் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கக்கூடிய அளவுக்கு துணிந்திருக்கிறார்களே, என்ன காரணம்? அல்லாஹ் அல்லாதவர்களுடைய அடக்கத்தலங்களுக்கு சென்று என்ன செய்து கொண்டிருக்கிறார்களே, வேண்டுதல்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே, என்ன காரணம்? ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டால் உடனடியாக அந்த நாதாக்களுக்கு, இந்த நாயகத்திற்கு என்று ஒவ்வொரு பெயரை சொல்லிவிட்டு அவர்கள் மூலமாக இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு முற்பட்டு கொண்டிருக்கிறார்களே, என்ன காரணம்? ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ் யாரெல்லாம் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறது என்று நாம் ஏன் சொல்ல துணிவது இல்லை? நம்மள மக்கள்ல பெரும்பாலான பேர் அப்படித்தானே இருந்து கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? அல்லாஹை பற்றிய இந்த உணர்வு நம்மிடத்தில் இல்லாததுதான் காரணம். அல்லாஹை பற்றிய நம்பிக்கை நம்மிடத்தில் இல்லாததுதான் காரணம். தவக்குள், நாம் எல்லோருமே தவக்குள் என்ற வார்த்தையை தெரிந்து வைத்திருக்கிறோம். நம்பிக்கை என்ற அது அர்த்தத்தை தருகிறது என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ்வின் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? அதுதான் நம்மிடத்தில் கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த நம்பிக்கை இல்லாததன் காரணமாக நம்முடைய ஈமான் இன்றைக்கு சிதறுண்டு போயிருக்கிறது. ஈமானியர்கள், முஸ்லிம்கள், மூமினீன்கள் அவர்கள் சிதறுண்டு போய் கிடந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களை அழைப்பதில் அவர்கள் கொஞ்சம் கூட என்ன செய்வதில்லை, தயங்குவதே கிடையாது. அல்லாஹ் அல்லாதவர்களை அழைப்பது என்று சொன்னால் உடனடியாக தர்காக்களை மட்டும் நீங்கள் நினைத்து விடக்கூடாது. அடக்கத்தலங்களையும் நாதாக்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடியவர்களையும் தான் நான் குறிப்பிட்டேன் என்று நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ் அல்லாதவர்கள் என்று வரும்பொழுது சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்று சொன்னால் யாரை கொண்டு இதை சாதிக்கலாம் என்று ஆட்சியாளர்களை நீங்க நம்பக்கூடிய சமயத்தில் அந்த ஆட்சியாளர்களை நாம் அனுசரித்து சென்றால்தான், கொஞ்சம் பிளெக்சிபிளாக இருந்தால்தான், கொஞ்சம் வளைந்து கொடுத்தால்தான் நம்முடைய காரியங்கள் நடக்கும், நம்முடைய சமுதாயத்தினுடைய காரியங்கள் நடக்கும் என்று நாம் முடிவு செய்து அதை நோக்கி பயணித்தாலும் கூட அங்கே தவக்குள் அடிபட்டு விடுகிறது. நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். ஆக நம்முடைய அணுகுமுறை எந்தவாக இருந்தாலும் சரிதான், எதுவாக இருந்தாலும் சரிதான், அந்த அணுகுமுறை முதலாவதாக அல்லாஹுவை மையப்படுத்தி இருக்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில அழகாக சொல்லுகின்றான். நீ ஒரு காரியத்தை செய்யணும்னு முடிவு எடுத்துட்டா முதலாவதாக என்ன செய்? அல்லாஹ் மீது நம்பிக்கை வை. யா அல்லாஹ் இதை முடித்து கொடு. அவன்கிட்ட வற்புறுத்துவான், அவனை நிர்பந்தப்படுத்துவான். அவனை நிர்பந்தப்படுத்தக்கூடிய சமயத்தில் நம்முடைய தாய் தகப்பனை நிர்பந்தப்படுத்துவதோட அதிக உரிமையோடு நிர்பந்தப்படுத்தணும். அவன்கிட்ட கண்ணீரை விட்டு அலறணும், எனக்கு நீ செஞ்சே தீரணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அவன்கிட்ட சரண் அடையணும். அதே சமயத்தில் மாற்று ஏற்பாடுகளை செய்யும். மாற்று ஏற்பாடுகள் என்ன? நோய் வந்துடுச்சு, உடனடியாக நாம் டாக்டர் தான் நம்முடைய மனசுல சிந்தனைக்கு வரும். டாக்டர்கிட்ட போகணும், அந்த ஆஸ்பத்திரிக்கு போகணும், இந்த வார ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த முன்னேற்பாடுகளை செய்வோம். அதற்கு முன்னால நாம் என்ன செய்ய வேண்டும்? தவக்குள் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தாக வேண்டும். ஏனென்றால் அந்த நம்பிக்கை தான் முன்னிடத்தில் டாக்டருக்கு அழைத்து செல்லக்கூடிய சமயத்தில் அங்கே வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இந்த தவக்குள் இன்றைக்கு நம்முடைய மக்களிடத்தில் மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், பாதுகாக்கப்பட்ட நபி. ஆனால் அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்திருப்பதிலே நமக்கு யாருக்காவது சந்தேகம் இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. ஒட்டுமொத்த உலகத்தவருடைய ஈமானை விட ரசூலுல்லாஹ்வுடைய ஈமானை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளவுக்கு உயர்வானது, குறைபாடுகள் அற்றது. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில வாழ முடியாமல் மதீனாவுக்கு என்ன செய்யப்பட்டார்கள்? விரட்டப்பட்டார்கள் இல்லையா? 13 ஆண்டு காலம் நபியாக இருந்து இவ்வளவோ முயற்சி செய்தும் கூட அங்கே வெற்றி பெற முடியவில்லை. மதீனாவுக்கு சென்றே தீர வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. செல்லும் பொழுது பகலிலே அவர்கள் சென்றிருக்கலாமே, பகலிலே செல்லவில்லை. இரவை தேர்ந்தெடுத்து எல்லோருமே தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரமாக பார்த்து என்ன செய்தார்கள்? பயணம் ஏற்பட வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல அல்லாஹ் மீது தவக்குள் வைக்காமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்தார்களா? இல்லை. அவர்கள் அல்லாஹ் மீது தவக்குள் வைத்துக் கொண்டு அந்த தவக்குளை வெளிப்படுத்துவதற்காண்டி உண்டான முன்னேற்பாடுகளையும் முறையாக செய்தார்கள் என்பதை தான் நான் அங்கே சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறேன். இப்படி போகக்கூடிய சமயத்தில் வீட்டில இருந்து இரவோடு இரவாக புறப்பட்டு செல்கிறார்கள். இவர் தப்பிவிட்டார் என்பதை புரிந்து கொண்ட குறைஷி காஃபிர்கள் விரட்டி செல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழரும் அப்படி விரட்டப்பட்டு செல்லக்கூடிய சமயத்தில் சற்று ஒளிந்து கொள்ளலாம் என்பதற்காக குகையிலே போய் தங்குகிறார்கள். குகையிலே தங்கிய சிறிது நேரத்திலேயே அந்த எதிரிகள் குகை வாசலுக்கே வந்து விடுகிறார்கள். தேடி வந்தவர்கள் அபூபக்கர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ அவர்கள் குகை வாசலுக்கே வந்து விட்டார்களே. அவர்கள் சற்று குனிந்து பார்த்தார்கள் என்றால் நாம் மாட்டிக்கொள்வோமே என்று சொல்லக்கூடிய சமயத்தில்
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? திருதிருவென்று விழித்தார்களா? குகை என்று சொன்னால் கதவுகள், இது இந்த பள்ளிவாசலுக்கே 2 வாசல்கள் இருக்குது. அந்த மாதிரி வாசல்கள் அலங்காரமாக இருக்குமா? குனிந்து போகக்கூடிய அளவுக்கு அந்த குகைக்கு போனவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும். உம்ரா சென்றவர்கள் அல்லது ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் பார்த்திருப்பீர்கள். வேறு வாசல்களே இருக்காது, தப்பிக்கவும் முடியாது, மாட்டிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தமான நிலையை அபூபக்கர் சுட்டிக்காட்டக்கூடிய சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தினார்களே, அந்த வெளிப்பாடுக்கு பெயர் தான் தவக்குல். லா தஹஸன் இன்னல்லாஹ மானா. எவ்வளவு அழகாக சொன்னாங்க. திருதிருன்னு விழிச்சாங்களா? என்ன செய்யறதுன்னு சொல்லி முழிச்சாங்களா? யோசிச்சாங்களா? ஒண்ணுமே செய்யல. உடனடியாக சொன்னார்கள், தஹஸன் இன்னல்லாஹ மானா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இந்த தவக்குல் இருக்கிறா நம்மள்ட்ட, அதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணி பாருங்க. இந்த தவக்குல் நம்மிடத்தில் வரும் வரைக்கும் அல்லாஹ் நமக்கு சோதனைகளை தந்து கொண்டேதான் இருப்பான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தராத சோதனைகளை, அல்லாஹ்வுடைய தூதருக்கே சோதனைகளை தந்துவிட்ட இறைவன் நமக்கு தர மாட்டானா? உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய ஈமானுடைய உச்சகட்டத்திலே, தவக்களுடைய உச்சகட்டத்திலே, அனைத்துக்கும் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அப்படிப்பட்ட அந்த வார்த்தை வெளிப்பாடு, அந்த உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை, அது நம்மை என்ன செய்யும்? செயலாற்ற வைக்கும், வெற்றி பெற வைக்கும். அதற்கு பிறகு அந்த எதிரிகள் குனிந்து பார்த்தார்களா? இல்லை. நாம் மலக்குகளிலிருந்து ஒரு படையை அனுப்பி அவர்களை பாதுகாத்தோம் என்று அடுத்தடுத்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார். அந்த தாயார் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? கர்ப்பம் தரித்து விடுகிறார்கள், திருமணம் முடிக்காத நிலையிலே. குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. ஊர் என்ன சொல்லும்? இயற்கைக்கு மாற்றமானது, நடப்புக்கு மாற்றமானது என்று ஊரெல்லாம் காரி துப்புமாக இல்லையா? மரியம்மா அவர்களும் அது போன்ற ஒரு நிலையை சந்திக்கிறார்கள். அன்புக்குரியவர்கள், அவ்வாறு சந்திக்கக்கூடிய சமயத்தில் மரியம் அவர்களுடைய பிரசவ காலம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. அவ்வாறு நெருங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்? ஊரை விட்டு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்திற்கு நீங்க போங்க அப்படிங்கிறான். அங்கே பேரித்தம்பழத்துடைய மரங்கள் நின்று கொண்டிருக்கிறது. அந்த மரத்திற்கு அடியிலே செல்லக்கூடிய சமயத்தில் ஹுஸ்ஸி இலைக்கு பிஜதை நஹலதி துசாக்கித் அலைக்கு ரத்பன் ஜனியா என்று அல்லாஹு தஆலா கட்டளை இடுகின்றான். மரியமே, நீங்கள் அந்த மரத்தினுடைய அடியிலே நின்று கொண்டு அதை என்ன செய்யுங்கள்? உழுப்புங்கள். காரணம், மரியம் அவர்கள் பசியோடு இருக்கிறார்கள். ஊருக்கு அஞ்சு வெளியே வந்து விட்டார்கள், பசியோடு இருக்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் அல்லாஹ் தஆலா வழிகாட்டுகின்றான். பேரித்த மரத்தை உழுப்ப வேண்டும் என்று சொல்ல. பேரித்த மரத்தை நம்மளால ஒத்தாலா உழுப்பிட முடியுமா? பேரித்த மரத்தை பார்த்தவங்க இருக்கிறீங்களே, உழுப்பிட முடியுமா? அதிலும் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒரு பெண், பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு பெண், அவருக்கு கட்டளை இடுகின்றான் அல்லாஹ் தஆலா. கட்டளை இட்டு சொல்கின்றான், உழுப்புங்கள் என்று சொல்கின்றான். அவ்வாறு உழுப்பக்கூடிய சமயத்தில் அந்த பேரித்த மரத்தில் இருந்து என்ன செய்யும்? இனிய பழங்கள், பேரித்த பழங்கள் உங்களுக்கு வந்து விழும், அதை எடுத்து உணவாக அருந்துங்கள் என்று அடுத்தடுத்த வசனங்களில் அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆக தவக்குல் வைத்திருக்கிறோம் என்பதின் காரணமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய வாய்க்கு கொண்டு வந்து எதையுமே என்ன செய்யல, ஊட்டி விடுவது கிடையாது. அதற்குரிய முன்னேற்பாடுகளை செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறு நமக்கு தெரியும். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனை எதிர்த்து நெடுங்காலமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் ஃபிரௌனுடைய ராணுவத்திற்கு அஞ்சி அவர்களும் அவருடைய சமுதாயத்தினர்களும் ஊரை விட்டே ஓடுகின்றார்கள். குர்ஆனிலே வரக்கூடிய செய்தி. அவ்வாறு வரக்கூடிய சமயத்தில் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் பின்னால் விரட்டி கொண்டே இருக்கிறான். ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய ராணுவத்தினர்களும். எதிரே கடல் வந்து நிற்கிறது, குறுக்கிட்டு இருக்கிறது. எதிர்த்து பார்த்தால் கடல், திரும்பி பார்த்தால் ராணுவம். ஒரு விதமான நெருக்கடியான ஒரு நிலை. மூளை வேலை செய்யாது. மூசாவுடைய சமுதாயத்தினர்கள் அழகாக சொன்னாங்க அந்த இடத்துல, இன்னால் அமுதரக்குள் மூசா, உங்களை நாங்க நம்பி இங்க பெறப்பட்டு வந்தோமே, ஓடி வந்தோமே, இன்னால் அமுதரக்கும், நாங்க மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் மனித இயல்பு, சாதாரண மனித பக்குவம் அப்படித்தான் சொல்லும். இன்னால் அமுதரக்கும், நாம் மாட்டிக்கொண்டோம் என்று அந்த சமுதாயத்தினர் சொன்னார்கள். அந்த சமயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருக்கிறது. கல்லா இன்னமாய ரப்பி சயஹதீன், அப்பாறு நீங்க சொல்லாதீர்கள், என்னுடைய இரட்சகன் என்னோடு இருக்கிறான், அவன் இதற்கு வழிகாட்டுவான் என்று சொன்னார்கள். எப்படிப்பட்ட கட்டம்! எந்த சூழ்நிலையும் மனித கற்பனையே
சிதைந்து போய் வேலை செய்ய முடியாத ஒரு கட்டம். கடலுக்குள்ள நுழைஞ்சு போகலாம்னு சொல்லி யாராவது முடிவு எடுப்பாங்களா? அங்க முன்னேற்பாடுகள் செய்து வச்சிருக்காதா? படகு இருக்குதா? கப்பல் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. ஓடி வர்றாங்க, கடல் குறுக்கிடுது, அவ்வளவுதான். பின்னால ராணுவம் அப்படி முழு ஆயுதத்தோடு வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி கட்டத்தில் என்ன செய்யறது? அப்ப இன்னமாய ரப்பி, என்னுடைய இறைவன் எனக்கு என்னோடு இருக்கிறான். அதுக்கு பிறகு தவக்குள். அதற்கு பேர் தான் இந்த தவக்குள். இந்த தவக்குள் நம்மிடத்துல இருந்து கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு தவக்குள் வைக்கிறோம். தவக்குள் வைக்க வேண்டிய நம்முடைய சமுதாயத்தினர்கள் யாரின் மீது தவக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா? பிற சமுதாயத்து தலைவர்களை அவர்கள் நமக்கு இணக்கமாக இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கக்கூடிய அனைத்து பொன்மொழிகளும் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்த சமுதாயத்தினர்கள் அதை மறந்துவிட்டு இவரால் தான் இந்த நாட்டிற்கு இது நடந்திருக்கிறது சொல்கின்றார்களா இல்லையா? இந்த பெரியாரால தான் இந்த நாடே நல்லா இருந்துகிட்டு இருக்குது, இந்த சிறியாரால தான் இந்த நாடே நாசமா போச்சு நம்ம ஆட்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பெரியாருன்னு சொல்லி சொல்லக்கூடிய நபர்கள் என்ன விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னு சொன்னா அதை விட அற்புதமான செய்திகளை நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த பெரியாரு அந்த விஷயத்துக்கு நம்பி அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? நாளைக்கு சங்கிகளுடைய எதிர்ப்புகள் வரும் பொழுது அவர்களுடைய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சமயத்தில் இவர்கள் நமக்கு உதவுவார்கள் என்று இவர்களை தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யாரு? தவக்குள் வைக்க வேண்டிய முத்தவக்கீல்கள் என்ன தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க தான் நமக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி. இங்கேதான் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? நம்முடைய ஈமானை சோதித்து பார்த்து கொண்டிருக்கிறான். உன்னுடைய தூதரின் மூலமாக உனக்கு தந்திருக்கக்கூடிய வழிகள் எத்தனை இருக்கிறது? ஆக தூதருக்கே சோதனைகளை தந்து அதை சிரமத்தை தந்து அதனுடைய துன்பத்தை தந்து அதை நீ சகித்துக் கொள்ளக்கூடிய சமயத்தில் உன் மனப்பக்குவம் எப்படி இருக்கிறது என்று அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த மனப்பக்குவத்திற்கு நீ தகுதியானவனாக மாறிவிட்டால் அதற்கு பிறகு நீ வெற்றியாளனாக மாறிவிடுவாய். அல்லாஹ்வுடைய உதவி தடையின்றி கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்பதுதான் நமக்கு சொல்லக்கூடிய வசனங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு வசனத்தை சொல்வாங்க, 3 வசனங்கள் ஆமீர் இப்னு கைஸ் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனிலே வரக்கூடிய 3 வசனங்கள். அந்த 3 வசனங்கள் எனக்கு போதுமானதாக இருக்கிறது. ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அனைத்து படைப்புகளையும் உடைய எதிர்ப்புகள் வந்தாலும் கூட என்னால் தாங்கிக் கொள்ள முடியும், எதிர்த்து நிற்க முடியும், தன்னம்பிக்கையோடு சுயமரியாதையோடு இருக்க முடியும் என்பதை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது என்று அந்த 3 வசனங்களை அவர் குறிப்பிடுகிறார். என்ன அர்த்தம்? அந்த 3 வசனங்கள் என்ன? சூரா யூனுஸ்ல 107வது வசனம், ஒய்யம் சஸ்கல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹு. அல்லாஹு தஆலா உனக்கு ஒரு தீமை தர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அதை தடுப்பதற்கு அவனை தவிர வேறு யாருமே கிடையாது. அல்லாஹ் தந்திருக்கிறான், அது அல்லாஹ் தான் தடுக்கணுமே தவிர ஒட்டுமொத்த உலகமே சேர்ந்து தடுப்பதற்கு முயற்சி செய்தாலும் ஒரு அணு அளவுக்கு கூட ஒரு பிரயோஜனம் இருக்காது. அதே சமயத்தில் யுரீதுக பிஹைரின், அதே இறைவன் உனக்கு நன்மை தர வேண்டும் என்று நாடிவிட்டால் ஃபலா ராத்த லிஃபத்லிஹி, அவன் தரக்கூடிய அந்த சிறப்பிற்கு, அவன் தரக்கூடிய அந்த அருளுக்கு தடையாக உலகத்தில் யாருமே இருக்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தை அவர் சுட்டி காட்டுகின்றார். இது முதல் வசனம். இரண்டாவது வசனம், மா யஃப்தஹுல்லாஹு லின்னாஸி மின் ரஹ்மத்தின் ஃபலா மும்சிக லஹா வமா யும்சிகு ஃபலா முர்சில லஹு மின் பாதிஹி வஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்கொடைகளை, கருணையை உங்களிலே யாருக்கு திறந்து வைத்து விட்டானோ அவர்களுக்கு யாரும் உலகத்தில் யாருமே தடையாக இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய கருணையை உங்களுக்கு என்று திறந்து வைத்து விட்டான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறார். அதே கருணை உங்களுக்கு தராமல் அவன் தடுத்து விட்டான் என்று சொன்னால் அந்த கருணையை உங்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடியிலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கும் யாருமே கிடையாது என்று இந்த வசனம் ஃபாத்திர் 2 அத்தியாயத்தில் 2வது வசனமாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார். மூன்றாவதாக சொல்கிறார், ஒமா மின் தாபத்தின் ஃபில் இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் உணவளிப்பது யார்? அல்லாஹ். ஒமா மின் தாபத்தின் ஃபில் இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் ரிசுக்கை தரக்கூடியவன் அல்லாஹ்வாக இருந்து கொண்டிருக்கிறான். வயஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தவதஹா குல்லு ஃபீ கிதாபின் முபீன். அது எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும் என்பதை பற்றிய விரிவாக சொல்ல வேண்டிய செய்தி எல்லாமே எழுதப்பட்டு இருக்கிறது என்று அல்லாஹ் இங்கே வசனத்திலே சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த 3 வசனங்கள், 3வது வசனம் சூரத்து ஹூதுல 6வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த 3 வசனங்களே போதுமானதாக இருக்கிறது. நான் ஒரு உண்மையான
முத்தவக்கீலாக தவக்கலுடையவனாக இருப்பதற்கு போதுமானதாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களை, அதே போல இப்ராஹிம் இப்னு அதுகம் என்ற ஒரு மார்க்க அறிஞர், அவருடைய சில கொள்கைகளிலே நமக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். அந்த மார்க்க அறிஞரிடத்தில் அவருடைய நண்பர் வந்து பேசுகின்றார். பேசக்கூடிய சமயத்தில், நண்பரே ஆலிம் அவர்களே, என்னுடைய குடும்பத்தில் இன்றைக்கு என்னுடைய வீட்டிற்கு குடும்பத்தார்கள் நிறைய பேர் வந்து விட்டார்கள். அவர் அனைவருக்கும் விருந்தளிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வசதி இல்லையே, நான் என்ன செய்வது என்று அவர் கேட்கின்றார். கேட்கக்கூடிய சமயத்தில் அந்த இப்ராஹிம் அதுகம் அவர்கள் சொல்கின்றார்கள், யா அகி உந்துர் குல்ல மன்ஃபி மன்சிலக குல்லு மன்ஃபி மன்சிலிக்க லைஸ ரிஸ்குஹு அலல்லாஹி ஃபஹவ்வில்ஹு இலைய ஃபஹவ்வில்ஹு இலா மன்சிலி என்று அவர் கூறுகிறார். சகோதரரே, அதற்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்க வீட்டில் வந்திருக்கக்கூடிய யாருக்காவது அல்லாஹ்வுடைய ரிஸ்க் கிடையாதுன்னு சொல்லி நீங்க முடிவெடுத்தீங்கன்னா அவங்கள வந்து என்னுடைய வீட்டுக்கு அனுப்புங்கன்றாங்க. எவ்வளவு அருமையான ஒரு வாசகம் பாருங்க. இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய யாருக்கும் அல்லாஹ்வுடைய ரிஸ்க் கிடையாது, இந்த மாதிரி நபருக்கு கிடையாது, அந்த மாதிரி நபருக்கு கிடையாது என்று ஒரு முடிவெடுத்துட்டா அந்த நபருக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று அவர் சொன்னார். ஈமானுடைய வலிமை, தவக்களுடைய உச்சகட்டம், இது போன்ற நிலை நம்மிடத்திலே வர வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் இதைத்தான் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அத்தகைய தவக்களுடையவர்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும். அந்த தவக்குலை நம்மிடத்தில் பயிற்றுவிப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா கடமைகளை தந்திருக்கிறான். மீண்டும் மீண்டும் அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைக்க வேண்டும், அவனிடத்தில் சரணடைய வேண்டும், அவனையே நம்பிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டோமே என்றால் உண்மையான முத்தவக்கீலீன்களாக நாம் அனைவரும் மாறுவோம். அல்லாஹு தஆலா அத்தகைய ஒரு வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருவானாக என்று கேட்டுக்கொண்டு எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். பாரக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பதை பற்றி முதல் உரையிலே நாம் பேசினோம். அதனுடைய தொடர்ச்சியாக சூரத்து தலாக்கில 3வது வசனமாக அல்லாஹ் சொல்கின்றான், ஒமை யத்தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு. யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களே போதுமானவன் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தால் அவனே போதுமானவனாக இருந்து கொண்டிருக்கிறான் என்று. அதே போல ஜும்மாவுக்கு நாம் எல்லாம் கூடி வந்து கொண்டிருக்கிறோம். இந்த வருகையை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய சமயத்தில், இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்ஸௌ இலா திக்ரில்லாஹ் வதருல் பை' என்று சொல்கின்றார். ஜும்மா தொழுகையின் போது இறை நினைவுகளுக்காக வேண்டி உங்களுக்கு அழைப்பு தரப்பட்டால், இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி, ஜும்மா தொழுகைக்காக உங்களுக்கு அழைப்பு தரப்பட்டால் ஃபஸ்ஸௌ இலா திக்ரில்லாஹ், விரைவாக வாருங்கள் அல்லாஹ்வுடைய நினைவூட்டலுக்காக என்று அல்லாஹ் கூறுகிறான். அவ்வாறு விரைவாக வருவதற்கு தடையாக எது இருக்கும்? வதருல் பை', உங்களுடைய வியாபாரங்கள் இருக்குமா, பொருளாதார ரீதியான முயற்சிகள் இருக்குமா, வேறு என்ன இருக்கும், அனைத்தையும் விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வதருல் பை' என்று சொன்னால் வியாபாரத்தை விட்டு விடுங்கள் என்று. அதே இறைவன் வாருங்கள் என்று சொன்ன இந்த இறைவன் தொழுது முடித்து விட்டா எங்க வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அப்படியே விட்டுறானா? இல்லை. ஃபைதா குதியத்தி ஸலாத்து ஃபந்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ் என்று அல்லாஹ் கூறுகின்றான். தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டதென்றால், ஜும்மா தொழுகைக்கு வந்தீங்க, கடையை விட்டுட்டு வந்தீங்க, வியாபார தளத்தை விட்டுட்டு வந்தீங்க, கம்பெனியை விட்டுட்டு வந்தீங்க, இதையெல்லாமே விட்டுட்டு வந்தீங்க, தொழுகை முடிஞ்சு வச்சுன்னா ஃபந்தஷிரு ஃபில் அர்தி, எங்க இருந்து நீங்க வந்தீங்களோ அங்கே நீங்க எழுந்து பறந்து விரிந்து சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதுக்கு ஒரு பட்டறையை போட்டுக்கிட்டு பள்ளியில இருக்க சொல்லி நம்மளை சொல்லலை. ஏனென்றால் எங்கே இருந்தீர்களோ, வியாபாரத்தில் இருந்தீர்களோ அதை விட்டுட்டு வாங்கன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அந்த அல்லாஹ் அதற்கு பிறகு தொழுகைக்கு பிறகு நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறான். என்னுடைய வார்த்தைக்காக, என்னுடைய அழைப்புக்காக நீ வந்தாய் அல்லவா, வந்த நீ என்னுடைய அழைப்புடைய தேவை முடித்து விட்டது, தொழுகை முடித்து விட்டது, இங்கே இருந்து கொண்டு நேரத்தை வீணாக்காதே, ஃபந்தஷிரு ஃபில் அர்தி அல்லாஹ் சொல்றான். வப்தகு மின் ஃபضலில்லாஹ் என்று அதுக்கு அடுத்தாப்புல சொல்றான்.
அதே இறைவன் வியாபாரத்தை விட்டுட்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய அதே இறைவன் அதே வியாபாரத்தில் போய் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லல. அப்ப என்ன சொல்றான்னா வார்த்தையை மாத்திரம் அந்த வார்த்தையுடைய அந்தஸ்தை உயர்த்துறான், அதனுடைய தகுதியை மிகைப்படுத்தி கூறுகிறான். ஒப்பு தகுமி ஃபضலில்லா, அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை தேடுங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறான். கடையை விட்டுட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னவன் அதே கடையில போய் நில்லுங்கன்னு அல்லாஹ் சொல்லல. மாறாக அந்த கடையை எப்போது நீங்கள் விட்டு விட்டு வர வேண்டும், தொழுகைக்கு வராமல் இருக்கக்கூடிய அந்த நிலையில விட்டு விட்டு வர வேண்டும். அந்த கடை அது வியாபாரம். அதே சமயத்தில் நீ தொழுகை நிறைவேற்றி விட்டாய் என்று சொன்னால் அந்த கடை அந்த வியாபாரம் அது உனக்கு என்ன ஆயிடுது, அல்லாஹ்வுடைய அருளாக மாறிவிடுகிறது. ஒப்பு தகுமி ஃபضலில்லா, அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு இங்கே சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். இந்த ரெண்டையுமே நாம் சரியாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் தவக்குல் என்பது நம்மிடத்திலே எதிர்பார்க்கப்பட்ட தவக்குல் வந்துவிடும். இன்னைக்கு நிறைய பேர் பாங்கு சொல்லப்படுற வரைக்கும் தான் நாம பதிவு செய்யப்படுறோம். மெம்பர்ல ஏறி பாங்கு சொல்ற வரைக்கும் தான் நம்ம பதிவு செய்யப்படுறோம். அதுக்கு பிறகு பதிவேட்டில் மூடியாகும். மலக்குகள் மூடிட்டு அவங்களும் என்ன செஞ்சிருவாங்க, உள்ள வந்து உட்கார்ந்தாங்கிற ஹதீஸ் இருக்குது. ஆனா என்ன செய்வோம், பயான் நடந்துகிட்டு இருக்குது, தொழுகை நேரத்துக்கிட்ட நம்ம போய்க்கிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிபுத்திசாலிகளாக நம்மள நிறைய பேர் இருக்கிறோம். அதனால பாருங்க, பயான் ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் யாரோ பயான் பண்ணட்டுமே, அது மார்க்க அங்கீகரிச்ச கட்டாயப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு பயான், ஒரு குத்துபா, அதை கேட்டே தீர வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான ஒரு நிலை. ஆனா என்ன செய்யறோம், நம்ம அதை விட்டுட்டு அந்த 2 ரக்காத்துக்கு மட்டும் நம்ம வர்றோம். அந்த 2 ரக்காத்துக்கு வரக்கூடிய அந்த பயானுடைய நேரம் 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ அவ்வளவு நேரமும் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிறோம். அப்ப நம்முடைய தவக்குல் எங்க இருக்கிறது, அல்லாஹ் மீது வைத்த நம்பிக்கை எப்படி இருக்கிறது, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பாங்கு சொல்றதுக்கு முன்னாலே நம்ம தயாரித்துக் கொண்டு உடனே உள்ளே வந்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை தேடி போங்க என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிடுவோம். இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டால் தவக்குல் என்பது நம்மிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம். அத்தகைய ஒரு நிலையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும். நான் இதை குறை சொல்லும் நோக்கத்தோடு சொல்லல, தவக்குலை எப்படியெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிற அன்புக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில தவக்குலுடைய மகத்தான நன்மையாக சுட்டிக்காட்டக்கூடியது சூரத் நஹ்லில 99வது வசனம். இதோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இன்னஹு லைஸலஹு சுல்தானுன் அலல்லதீன ஆமனு வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அந்த ஷைத்தானுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது, எந்த விதமான சக்தியும் கிடையாது. ஈமான் கொண்டிருப்பவர்கள் மீதும் வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், யார் தங்களுடைய இறைவனின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ, தவக்குல் வைத்திருக்கிறார்களோ, அத்தகைய மனிதர்கள் மீது ஷைத்தான் என்ன செய்ய முடியாது, அதிகாரம் செலுத்த முடியாது என்று என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சுட்டி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய வாக்கு இது. இதை நாம் சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை வெற்றி பெறும். அத்தகைய நிலைக்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் உயர்த்தி வைப்பானாக, நிலை நிறுத்தி வைப்பானாக என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.